ஆயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க உயர்ந்தும் எங்கள் ஓர் முழக்கம். வரிப்புலி உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் ஒரு ஐடி நிறுவனம் இழுத்து மூடப்பட்டிருக்குது. அதாவது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இழுத்து மூடப்பட்டிருக்குது. அந்த ஐடி நிறுவனத்தோட பேர் வந்து ஃபோக்கஸ் எஜுமேட். இந்த நிறுவனத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இங்கிருந்தே இணைய வாயிலாக பாடத்தை சொல்லிக் கொடுக்கறது, கற்பிக்கிறது தான் இந்த நிறுவனத்தோட வேலை. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல செயல்பட்டு வருது. ஆர்எஸ்புரத்துக்கும் தடாக சாலையில வந்து இந்த நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த 2000லேருந்து 3000 பேர் கிட்ட இந்த நிறுவனத்துல வந்து பணிபுரியிறாங்க. இந்த நிறுவனத்துல பணிபுரிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்குதுன்னா, 25ஆம் தேதி, அதாவது குடியரசு தினத்துக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணியிருக்குது, இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மின்னஞ்சல் அமைச்சிருக்குது. நாளையிலேருந்து யாரும் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு இந்த நிறுவனம் வந்து ஒரு மின்னஞ்சலை அனுப்பியிருக்கு. இதை பார்த்து பதறிப்போன பணியாளர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, நிறுவனத்துக்கு போயிருக்கிறாங்க. நிறுவனத்துக்கு போனால் அங்க நிறுவனம் வந்து பூட்டு போட்டு இருக்குது. இந்த பணியாளர்கள் எல்லாமே இந்த 25ஆம் தேதி மின்னஞ்சல் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, 26 ஜனவரி, அதாவது குடியரசு தினம். ஓகே, அந்த 26 மட்டும் அவங்க பணி செஞ்ச ஊதியம் கூட அந்த நிறுவனம் வழங்கலை. எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த நிறுவனமும் மூடப்பட்டுடுச்சு மூடப்பட்டுடுச்சு. இதனால அந்த பணியாளர்கள் எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சியாகி நேரம் என்ன பண்ணிக்கிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு புகார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் இங்க இந்த பணியாளர்கள் உழைப்பை சுரண்டி நல்ல லாபத்தை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு, அதான் சுருட்டிக்கிட்டு ஓடிச்சு. எனவே அந்த நிறுவனத்தின் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். கட்டாயம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இல்லாம இந்த 3000 பேர் வந்து நேற்று மட்டும் வேலையில இருந்தாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு வேலையே இல்லை பார்த்தீங்களா, அதாவது நட்டாற்றில் விட்டோமே, அது நடுத்தரில் எடுத்து வந்து அந்த நிறுவனம் விட்டுச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரவும் இந்த தமிழக அரசு வந்து முடிவெடுக்கணும். இதைதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. எங்க அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் காலையில் இதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். உடனே தமிழக அரசு இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை உங்களிடம் நாங்கள் பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.